வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல். யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ஒரு கோலா உருண்டை தான் பண்ண போகிறேன். ஒரே மாவில் 2 கோலா உருண்டை குழம்பும் கோலா உருண்டையும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ நல்ல கெட்டிக்கறியாக அந்த மாதிரி கெட்டிக்கறியாக நல்லா கழுவிட்டு நல்ல ஈரம் போக வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 1/2 முடி தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 20 கிட்ட வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு துள்ளு இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவுக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்காண்டி பொட்டுக்கடலையும் சோம்பு, அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகா வத்தல், பட்டை 4, 2 கிராம்பு மட்டும்தான். அவ்வளோதான், ஒரே ஒரு பச்சை மிளகா, இவ்வளோதாங்க. இதை மட்டும் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் தேங்காயும் பொரிகடலையும் தனியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டேன். இந்த பவுலில் நான் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிப்பேன். பாருங்கள், எடுத்து வச்ச 1/2 முடி தேங்காயும் இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைப்பாக கடிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் பல்லாக போடுவாங்க, அதை விட இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வயசானவங்களுக்கு அந்த கடிக்க முடியாதுல்ல, அதனால் நான் இப்படி திருவி போட்டுக்குவேன். அடுத்து இப்போ தேங்காயும் அரைச்சாச்சு. இந்த சமயத்தில் நம்ம கறியை போட்டு ஒரு 4-5 சுற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கொட்டி நல்லா நசுக்கி எடுத்தாச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதே வெங்காயம், பூண்டு, இந்த மசாலா, அதாவது இந்த மசாலா எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே போட்டு ஒட்டுக்காக அரைச்சிக்குவோம். மின்ட்டோடையே அரைச்சிக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு. அதாவது மசாலா எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த பொடி இருக்குல்ல, இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, தண்ணியே இருக்கக்கூடாது. ஏன்னா தண்ணியே இருந்துச்சுன்னா நம்ம குழம்புல போடும்போது, உருண்டை போடும்போது அப்படியே உடஞ்சி போயிடும். இப்போ மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட அந்த உருண்டை எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ இது 2ஐயும் போட்டேன், நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு அப்படி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, நான் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக தான் போட்டேன். அது உங்கள்கிட்ட காமிக்க மறந்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெயை தடவிக்கிட்டு, கையில் எண்ணெயை இப்படி ஊற்றிக்கிட்டு, எண்ணெயை நல்லா இப்படி தடவிக்கிட்டு, இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம உருட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி. எதுக்கு எண்ணெய் தடவணும்னா, அந்த மாதிரி அதோட கறியோட பிசு இருக்கும், அது ஒட்டிக்கும், அது உருட்டை வராது. எண்ணெய்னா நல்லா உருட்டை வரலாம். அதனால தான் எனக்கு நீங்கள் இது குழம்புலையோ எண்ணெயில் பொரிக்கும் போது அதே அளவு தான் இருக்கும். ஆனால் குழம்புல போட்டால் கொஞ்சம் பெருசாகிற மாதிரி இருக்கும். அதனால் சின்னதாக நான் குழம்பும் செய்ய போகிறேன், கோலா உருண்டையும் செய்ய போகிறேன். அதனால் நான் இப்படி பரட்டிக்க போகிறேன். நான் கொஞ்சமாக சின்னதாக பரட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம உருண்டைகள்லாம் எல்லாமே அழகாக இந்த மாதிரி உருட்டியாச்சு. இப்போ பாருங்கள், ஒட்டலை. இப்போ நம்ம எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மெதுவாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக வரும், அதனால் ஒரு 4 நாளாக மட்டும் போட்டு எடுங்க. 3 கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து, ஏன்னா கொஞ்சம் கொழுப்பு சேர்த்துக்கோங்களேன். அதனால் தெரிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சு, ஏன்னா உள்ளே இருக்க மீட் நம்ம வேக வச்சு மீன்ட்டு போடலைங்க, அதனால் அந்த வேகணும். அதனால் சிம்மிலேயே வச்சு வாங்க. ஹையில் வச்சுட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் இருக்கும், கருப்பாக மாறிடும். அதனால் நீங்கள் உருண்டை இப்போ டச்சே பண்ணக்கூடாது. இப்போ போட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்கள், உருண்டை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. நம்ம திருப்பியே அதுவாகவே நல்லா வெந்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கருப்பாக வேகணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சமும் கருப்பாக தான் வேணும். அதனால் சிம்மில் வச்சே நீங்கள் வேகணும். ஏன்னா உள்ளே இருக்கிறதும் வேகணும். வெளியே மட்டும் வெந்துட்டு வெளியே பார்த்து ஹையில் வச்சு பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உள்ளே வச்சு பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு, சூப்பராக. பார்த்தீங்களா, அப்படி சவுண்டு கேட்கணும். சவுண்டு கேட்டாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் அதை பிச்சு உங்கள்கிட்ட உள்ளே இருக்கிறத எடுத்து காமிக்கிறேன். மசாலா சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள், கடையில் வாங்குகிற கோலா உருண்டை மாதிரியே இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் உடைக்கும் போது கிரிப்ஸியாகவும் உள்ளே இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு கையில் கேமரா இருக்குது, ஒரு கையில் ஃபோன் இருக்குது, அதனால் சூடு தாங்கல. நான் பிச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. பாருங்கள், எப்படி வந்துருக்கு பாருங்கள், சூப்பராக வந்துருப்பாங்க. உள்ளே நல்லா வேகலைன்னா வேறு கலரில் தெரிஞ்சிருக்கும். நல்லா வெந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ஈஸியான நம்ம கோலா உருண்டை. பார்க்குறதுக்கு ப்ராசஸ் நிறையா இருக்க மாதிரி இருக்கும், பட் ருசி அளவில் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாங்கினதே வெறும் 1/4 கிலோ, நான் உருட்டினது ஒரு 40 உருண்டை உருட்டியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக நம்ம யோசிக்கலாம். டக்குன்னு வீட்டில் விருந்தாளி வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு குழப்பமாக இருக்கும்.
நம்மள்ட்ட கையில் சில சமயம் காசு இருக்கும், சில சமயம் காசு இருக்காது. அப்போ டக்குன்னு ஒரு 1/4 கிலோ மட்டும் மட்டன் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு கோலா உருண்டை குழம்பு மாதிரி வச்சு ஒரு முட்டையை வச்சு சிம்பிளாக அவங்கள விருந்துக்கு அனுப்பிக்கலாம். ஈஸியாக, நம்மளால் முடியாது எதுவுமே இல்லைங்க, நம்ம இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.